இது ரோஸ் ரிங் பேரட்ஸ். இது சவுத் இந்தியால இந்த வகையான பேரட்ஸ் தான் இருக்கும். அலெக்சாண்டர் இருக்கும். இது கொஞ்சம் உருவத்துல இருக்கும். அதுவும் கிரீன் கலர்லாம் இருக்கும். ரக்கையில சிவப்பு இருக்கும். அது அலெக்சாண்டர். உருவத்துல பெருசா இருக்கும். இவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் போய் 20 வருஷம் தான். நல்லா வச்சிருந்தா 25. பேரட்ஸ்ல 400 ஸ்பீசிஸ். ஆமா, அதிக ஆயுட்காலம் இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கன் கிரே பேரட் சொல்லுவாங்க. அது போய் 80 இயர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். பஞ்சவர்ண கிளிங்கள்லாம் ரஷ்யன் சைடு. ஆஸ்திரேலியால வெள்ளையா இருக்கும். சொல்லுவாங்க. அந்த வித பறவைகள் இருக்கும். இதுவும் சவுத் இந்தியன் பேரட் தான். இதுக்கு இங்க கிரீனா தான் இருக்கும். இதுவே நீங்க ஜனவரியில் வந்தீங்கன்னா இதை விட 3 மடங்கு அதிகமா இருக்கும். ஏன் நீங்க கேட்கலாம் ஜனவரியில் அவ்வளவு வருதுன்னு? நிறைய புயல் வந்து மரங்கள் ஆடி ஆடி பழங்கள் இருக்காது. அதனால நம்ம முன்னோர்கள் அரிசி மாவுல தூவி விட்டுருந்தாங்க. அது கோலமாயி இப்போ அலங்கோலமாயி நீங்க எதுவும் பண்றது இல்லை. ஆக்சுவலா ஒரு இனத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அது அரிசி மாவுல தூவி விட்டுருந்தாங்க. ஸ்பேரோ இனத்தையாவது காப்பாத்துங்க. ஸ்பேரோன்னா சிட்டுக்குருவி. அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம அரிசி மாவுல தூவி விட்டுருந்தோம். அது காலப்போக்கில் ஒரு அம்மா புள்ளி வச்சாங்க, ஒரு அம்மா கோடு போட்டாங்க. அது கோலமாயி அலங்கோலமாயி இப்போ எதுவுமே பண்றது இல்லை. நீங்க எடுக்க வழிய மாட்டேங்குது. இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்க. சரிம்மா, அது பரவாயில்ல, விடுங்க. இதுதான் காரணம். ஜனவரியில 15,000 பறவைகள் வரும். ஆமா, ஜனவரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு ஷார்டேஜ். மரங்கள் ஆடி ஆடி புயல்ல பழங்கள் கொட்டிடும், வீடும் இருக்காது. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க இதுமாதிரி சம்மர்ல தண்ணி வைங்க. குழந்தைங்களால பர்த்டே அது மாதிரி எதனா வரும்போது நல்ல காரியங்கள மரங்கள் நடலாம். மரங்கள் நட்டீங்கன்னா உங்களுக்கு பழங்கள் அங்கேயே கிடைக்கும். நீங்களாம் வீட்டுல இதை பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் ரவுண்ட் ஆயிடும். அப்புறமா என்ன வந்து திட்டக்கூடாது. இதெல்லாம் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணலாம், நம்ம தான் தெரியுமே, நம்மளுக்கு ரெவென்யூ இருந்தால் தான் நம்ம எதனா பண்ண முடியும். இதெல்லாம் ரெவென்யூ கிடைக்காது, உங்க ரெவென்யூ போயிடும். அதனால நீங்க இது பண்ணணும்னா மரங்கள் நிறைய நட்டீங்கன்னா உங்களுக்கு பழங்கள் கிடைக்கும், வீடு கிடைக்கும், நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அதுதான் அந்த குழந்தைங்க வர ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது. மரங்களை நடக்கணும். குளோபல் வார்மிங் தடுக்கலாம். மரங்கள் நட்டீங்கன்னா அவங்க ஈரத்தை உறிஞ்சி வச்சுப்பாங்க. நம்மளுக்கு அவங்க குளோபல் வார்மிங் வராம காப்பாற்றுவாங்க. அது ஒண்ணுதான் பண்ண முடியும், குளோபல் வார்மிங் வராம தடுக்கிறதுக்கு. இங்க ஏசி எல்லாம் யூஸ் பண்ணா அது ஆர்டிபிஷியல் லைஃப். இயற்கையோட வாழ்ந்தாதான் வாழ்க்கை. ஏசில எல்லாம் நீங்க இருந்து பழம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்காது. கிட்னி வேலை பண்ணாது, லங்ஸ் வேலை பண்ணாது. கொரோனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தாங்க. அதெல்லாம் லங்ஸ் டிசீஸ் தான். ஏன்னா ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல கம்மியாயிடுச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுச்சு. டெய்லியும் வருவாங்கம்மா. இவங்கெல்லாம் பொந்துகள்ல வாழ்வாங்க. ஆமா, இவங்க பொந்துகள்ல வாழ்வாங்க. இது போய் காகத்தோட மரம். ஆமா, எவ்ரி டே இவங்க என்ன பண்றாங்க, காகங்கள் வெளியில போயிட்டு வந்து சாப்பிட்டு போங்கன்னு கிவ் அண்ட் டேக் பாலிசி. இவங்க இடத்த விடுறாங்க, வந்து சாப்பிடுங்க. ஒரு 6 மணி ஆனா காகங்கள் வந்து தங்கிடுவாங்க. ஆனா எங்க ஒன்னா உட்காரு, என் கூடுல மட்டும் உட்காருதுன்னு காகம் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் பொந்துகள்ல வாழணும். சிட்டுக்குருவி ஒரு 300 வளர்த்தேன். தீபாவளிக்கு வெடி சத்தத்துல 200 இறந்துட்டாங்க. பறவைகள் நிறைய அழிக்கப்படுறது தீபாவளி சவுண்டு. நீங்க சும்மா ஆண்டினால இறந்துச்சு அதெல்லாம் சொல்றது சும்மா. இது பறவைகள் நிறைய சாவறது தீபாவளி சவுண்டால தான். அனிமல்ஸ், ஏன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி, காதோட ஃப்ரீக்வன்சி வேவ் நம்மளை விட 2 மடங்கு அதிகம். மரங்களை வெட்டாம இருந்தீங்கன்னா பறவை இனம் வாழும். நீங்க ஒரு மரம் வெட்டினா ஒரு 20 மரம் நடலாம். வீடுலாம் கட்டுறீங்க, 2 மரமாவது பண்ணீங்கன்னா உங்க பிடி வளரும், உங்க குழந்தைங்க வாழ்வாங்க.
பார்த்துருக்கீங்க.